ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமது ஆஸ்ட்ரோராஜ் போட்காஸ்ட் என்ற தலைப்பில் 4 விதமான அல்லது 4 துறைகளிலிருந்து தகவல்களும் அது சார்ந்த விவரங்களும் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல், இப்படி இந்த 4 வகையிலேயும் என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் படித்து என்னுடைய அனுபவத்தில் அதை வெளியில் சொல்லி அது சரி என்று ஏற்றுக்கொண்ட தகவல்கள் மட்டுமே உங்களுக்கு பதிவாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள், மருத்துவ சார்ந்த தகவல்களை நீங்கள் பயந்து கொண்டு எதையும் செய்வதற்கான தகவல் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு 60 வயதை கடந்தவர்கள் யார் இருந்தாலும் அந்த நான் சொல்லக்கூடிய தகவல்கள் கடக்காமல் அல்லது பார்க்காமல் அவர்களுக்கு 60 வயதாகி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள், காவல்துறையில் பணிபுரிந்தவர்கள் அல்லது ஆசிரியராக இருந்தவர்கள், இந்த மூவருக்கும் இந்த தகவல்கள் ஆச்சரியமான தகவல்களாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு இந்த கிராமத்தில் சார்ந்தது, பட்டிக்காடு அல்லது மூத்தோர்கள் பெரியோர்களும் நமக்கு சொன்ன தகவல்களை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், காலப்போக்கில் மறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல்களை மீண்டும் ஞாபகப்படுத்த அல்லது பட்டிக்காட்டில் இருப்பவர்களுக்கு அது ஏதாவது ஒரு தகவல் உபயோகப்படுமானால் இந்த நாள் நமக்கு இனிய நாளே. அந்த வகையில் நம்மை சுற்றி இருக்கும் காய்கனிகள் மற்றும் விதைகள் மற்றும் பயிர்கள் மற்றும் தாவரங்கள் மற்றும் உலர் பொருள்கள் அனைத்தும் நமக்கு ஒரு காலத்தில் மருந்தாகவும் ஆகச்சிறந்த மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதில் உங்களுடைய அனுபவத்தில் இன்று சர்க்கரை நோய் என்று ஒன்று வந்திருக்கிறது அல்லவா? இது நோய் என்று ஒரு சாரார், இது உடலில் உள்ள உறுப்புகளினுடைய குறைபாடு என்று ஒரு சாரார், இன்னும் ஒரு சில மனிதர்கள் இது நோயே அல்ல, இது உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் பொழுது இந்த சர்க்கரை வியாதி காணாமல் போகும், உடல் உழைப்பு குறையும் பொழுது இந்த சர்க்கரை வியாதி அதிகமாகும் என்று ஒரு சாரார். இப்படி பலவிதமான மக்கள் இருக்கும் பட்சத்தில் நம் அனுபவத்தில் சார்ந்த ஒரு தகவல், நீங்கள் எந்த முறை வைத்தியத்தில், எந்த முறை மருத்துவத்தில் நீங்கள் எந்த விதமான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் வீட்டில் துவர்ப்பு தன்மையுள்ள பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அதை தினமும் ஒரு 5 கிராம் அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவு அல்லது ஒரு கொட்டைப்பாக்கு அளவு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு சாப்பிட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும். இன்று தேநீர் என்று ஒரு பானம் வந்திருக்கிறது. இந்த பானத்தை ஆங்கிலேயர்கள் எப்படியோ தப்பித்தவரை இங்கே கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த காபி, தேநீர், டீ என்ற 2 பானங்களும் மனிதன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளவே மனம் கூசுகிறது. இது இல்லாமல் இனி வாழ முடியாது என்ற ஒரு நிலை வந்த பிறகு பேக்கரி அல்லது காபி ஃபார் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலம் எண்ணற்ற மனிதர்கள் தரமான வருமானத்தை பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக உற்று கவனித்தால் இதெல்லாம் தேவையா என்று யோசிக்கும் அளவுக்கு நாட்டு மருத்துவம் இதை விட்டு விலகி போய்விட்டது என்பதுதான் கசப்பான உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது ஆவாரம்பட்டை குடிநீர், மருதம்பட்டை குடிநீர், வேப்பம்பட்டை குடிநீர் மற்றும் நிலவேம்பு குடிநீர் மற்றும் கருவேல மரத்தினுடைய பட்டையினுடைய குடிநீர், இவைகள் அனைத்துமே லேசான கசப்பு கலந்த துவர்ப்பு இருக்கும். இதில் வேளாம்பட்டையும் கொய்யாமரப்பட்டையும் கொய்யா இலையும் கசப்பே இருக்காது. நீங்கள் எந்த மருத்துவம் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருங்கள். அதோடு சேர்த்து இதையும் காலை நேரத்தில்
நன்றாக கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை வரும் வரை ஆற வைத்து அதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான உணர்வோடு கூடிய நோயிலிருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பாக உணர முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் நமக்காக கடவுள் படைத்து விட்டு சென்றிருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஆங்கில மருத்துவம் வந்தது, ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், மேலை நாட்டு கல்வி வந்தது, இதையெல்லாம் விட்டு விலகி வந்து விட்டோம். இப்போதும் கடைசி நெருக்கடி சூழ்நிலை வரும் பொழுது ஆங்கில மருத்துவம் கைவிடக்கூடிய நோய்களை நாட்டு மருத்துவம் என்ற அந்த காலத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் பயிர் வகைகள் இன்றும் நிவர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லது நல்ல நலனை நோயிலிருந்து விடுபடுவதற்கான தன்மையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. அப்படி பார்க்கும் பொழுது பப்பாளி என்று ஒரு விதம் இருக்கிறது. இன்று அதில் எண்ணற்ற விதங்கள் வந்துவிட்டது. அது எந்த விதமாக பப்பாளியாக இருந்தாலும் எந்த ரகமாக இருந்தாலும் மூலவியாதிக்காரர்களுக்கு தரமானதாக அமையும். அதே சமயத்தில் 2 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 50 கிராமிலிருந்து ஒரு 100 கிராம் வரை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 10 நாளில் நீங்கள் படுத்தவுடன் தூக்கம் உங்களுடைய கண்களை தழுவிக்கொண்டு சந்தோஷமாக தாளாட்ட வைக்கும். ஏனென்று கேட்டால் மலக்குடலை அது சுத்தப்படுத்தும் தன்மை உள்ளது. இந்த மலக்குடலை சுத்தப்படுத்தும் தன்மை வரும்பொழுது மூலவியாதிக்காரர்களுக்கு தொந்தரவு வேகமாக குறையும். அடுத்து மாம்பழம் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும். ஆப்பிள் மலச்சிக்கலை போக்கும். திராட்சை இரத்த அழுத்தத்திற்கு சிறந்ததாக அமைகிறது. எலுமிச்சை மலச்சிக்கலை போக்கும். செர்ரி பழம் கர்ப்பப்பை வியாதிகளுக்கு நல்லது. மாதுளம் பழம் பழச்சாற்றில் பால் சேர்த்து சாப்பிட இரும்பு சத்து கூடும். கேழ்வரகு கூழ் சாப்பிட பித்தம் தணியும். இஞ்சி மின்று தின்றால் குரல் கம்மல் சரியாகிவிடும். வெந்தயம் கல்லீரல் வீக்கம், இருமல், வயிற்று வலிக்கு ஆகச்சிறந்த மருந்து. சின்ன வெங்காயத்தை பசு வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட மூலவியாதி குணமாகும். பூண்டை சுட்டு சாப்பிட்டு வர நீர் குடித்தால் இதய நோய்க்கு மிகவும் நல்லது. வாழைப்பூ விந்துவை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை உள்ளது. குங்குமப்பூ இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. மிளகு பூச்சிக்கடிகளுக்கு மிளகு சாப்பிடுவதால் உடலில் உள்ள நஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து காணாமல் போகும். டைபாய்டு காய்ச்சல் என்ற விளக்காய்ச்சல் விசைக்காய்ச்சலுக்கு தூதுவளை, கண்டங்கத்திரி, பற்படகம், விஷ்ணுகிரந்தி கஷாயம் காய்ச்சி 10 மில்லி 3 வேளை குடித்து வர சன்னிசுரம் டைபாய்டு குணமாகும். நரம்பு தளர்ச்சி நெய்யில் வெள்ளை வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி காலப்போக்கில் குணமாகி இருந்த இடம் தெரியாமல் மறையும். கருங்குருவை அரிசி இதை சமைத்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள நஞ்சுகள் எவ்வளவு காலமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நஞ்சு குறைந்து உடல் நல்ல தேர்ச்சி பெறும். வெண்டைக்காய் சாப்பிட்டு வர அடிக்கடி சாப்பிட்டு வர ஞாபக சக்தியும் நரம்பியலும் மூளை பலமும் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு 6 மாதத்திற்குள். இப்படி நம்மை சுற்றியுள்ள காய்கறிகள், பொருள்கள், பயிர்கள், தானியங்கள் மற்றும் கீரைகள் போன்றவை அனைத்தையும் ஒரு ஆகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தி வந்த மனிதன் இன்று ஆங்கில மருத்துவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று ஆங்கில மருத்துவத்தை விட்டு வெளியில் வராமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். நான் ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லவில்லை. நம் நாட்டு மருந்தினுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி போகிறோமே, அதுதான் சிரமமாக இருக்கிறது. இன்று நிறைய நோய்கள் நாம் சாப்பிடக்கூடக்கூடிய பொருள்களால் உருவாகக்கூடியது. அதற்கு ஆங்கில மருத்துவம் தான் கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது என்றதும் இல்லை என்றால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் நிலைமையும் இன்றைக்கி நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்று விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கை கால்கள் ஒடிந்து விட்டாலோ கிழிந்து விட்டாலோ ஆங்கில மருத்துவத்துக்கு நிகரான மருத்துவம் என்று பழைய நாட்டு மருத்துவத்தில் இல்லை. ஆனால் பழைய நாட்டு மருத்துவத்தில் இருந்திருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எங்களுடைய உறவினர்கள் ஒருவர் 1978ஆம் ஆண்டு 40 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றில் ஒரு 60 வயது இருக்கும் அந்த பெரியம்மா தவறி கிணற்றில் விழுந்துவிட்டது. அதை மறுபடி கட்டில் மூலம் வெளியே இழுத்து
ஒரு 7 மாதம் அவர்களுக்கு வைத்தியம் செய்தார் ஒரு நாட்டு வைத்தியர். மறுபடி அந்த பெரியம்மா 11 வயது உயிரோடு 11 வருடம் வரை அவங்க உயிரோடு இருந்து அப்போது மறுபடியும் இறந்தார்கள். உடலில் 9 இடத்தில் எலும்பு உடைந்தது என்று சொல்லியிருந்தார்கள். இதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன் எனது சிறு வயது பிராயத்தில். அப்படிப்பட்ட மருத்துவங்கள் இருந்த இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்தை மறந்து, காய்கறிகளை மறந்து, ஒவ்வொரு பொருள்களையும் எதற்காக சாப்பிடுகிறோம் என்று தெரியாமலே இப்போது சாப்பிட்டு கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது சற்று வருத்தமான ஒரு தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் முருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே. வணக்கம்.